வெல்கம் டு சிஎன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம லட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி லட்டு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு, சீனி, திராட்சை, கிராம்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடர், நெய், அவ்வளோதான். இதில் என்னென்னா இது கணக்காக எடுத்துக்க வேண்டியது எந்த கப்பாக இருந்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ. இப்போ 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கிலோ சீனி, 1 கப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதே 1 கப்பு வந்து சீனி எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பழம், முந்திரி இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து வாங்க நம்ம என்ன பண்ணுறோன்ற பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சீனி எடுத்ததை நான் போட்டுறேன். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க, போதும். அவ்வளோதான், போதும். இப்போ பாருங்கள், நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம லட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு போட்டு இந்த மாதிரி தான் வச்சு மாவு இது பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணாலே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. மாவு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பதத்தில் வச்சுக்கிறோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம். நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் நமக்கு வந்து அது முத்து முத்தாக வராது நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பூந்தி பண்ணலாம். பூந்தி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இல்லை கரண்டி இல்லை அப்படின்னா சும்மா சாதாரண நம்ம வீட்டில் அரிகரண்டி வச்சுருப்போம் இல்லைங்க, அதுலேயும் தாராளமாக பண்ணலாம். நான் இருக்கிறதுனால நான் இதில் பண்ணுறேன். இப்போது கொஞ்சமாக மாவு இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நமக்கு பூந்தி ரெடி ஆயிரும். பாருங்கள், அதாவது இது வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. லைட்டாக கொஞ்சம், அதாவது பதன்னு இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப வந்து மொறுமொறுன்னு வந்துடக்கூடாது. மொறுமொறுன்னு வந்தால் காரா பூந்தி மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். இதை எடுத்து உடனே நம்ம பக்கத்தில் அந்த சீனி பாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இதில் பொரிச்சு போட்டாச்சு. நல்லா அதை வந்து இதை கிண்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பாவெல்லாம் இழுத்துக்கிறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த நெய்யில் வந்து இதெல்லாம் வறுத்து இதில் போடலாம். நம்ம ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் காய வச்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கிறங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போது இதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். நான் வந்து முதல்ல இது பொரிச்சோம் இல்லைங்களா, அப்போவும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் அதில். அதனால் நான் வந்து இப்போ நெய் இதில் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு மத்தை எடுத்துட்டு
கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கிட்டு செய்யலாம். இந்த அடுப்பில் வச்சு செய்கிறதுனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாவு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் மற்ற வச்சு மசிச்சு விட்டுட்டுருக்குறேன். சில நேரம் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, பிடிக்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்ருக்கேன் நான். இப்போ இதை நம்ம பிடிச்சிடலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக வந்துருச்சுங்க அந்த பாகு வச்சது. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து பத்தலை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம்.